வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு 125cc மோட்டர் சைக்கிள் எடுக்கும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான சாய்ஸு. ஒன்று நம்ம ஹோண்டாவோட SP 125, இன்னொன்று நம்ம பஜாஜோட பல்சர் 125. இது ரெண்டுமே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்குது. சேல்ஸ்லையும் சரி, ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ்லையும் சரி, ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க குறைஞ்சவங்க இல்லை மாதிரி நிறைய விஷயத்தில் ஈடாக இருக்கிறாங்க. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரில் எது பெஸ்ட்டுன்ற மாதிரி நிச்சயமாக ஒரு கொஷின் உங்கள் மனசில் வந்திருக்கும். அந்த ஒரு கொஸ்டின் மார்க்கை தூக்கிட்டு இன்றைக்கி அதுக்கு ஒரு ஆன்சரை கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹோண்டாவோட SP 125 விசஸ் பஜாஜ் பல்சர் 125 ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் ஆனால் அந்த வீடியோ போட்டு முழுசாக ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கும் நடுவில் இப்போ SPயில் ஒரு சில அப்கிரேட்லாம் இருக்குன்றதுனால அந்த வீடியோ கொஞ்சம் புதுப்பிச்சிட்டோன்னு இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோவை ரெடி பண்ணுறோம். சரி, ஓகே. வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த கிரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா என்னுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன். ஆமாங்க, வண்டியோட டிசைன் கம்பேரிசன் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பல்சர்லேருந்தே ஆரம்பிப்போம். நம்ம பல்சர் 125 டிசைன் பொறுத்த அளவுக்கு இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பல்சர் 150யோட அதே ஒரு ரிப்ளிகேட் டிசைன் தான். அதனால் வண்டியோட டிசைனில் அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ், அக்ரெசிவ்னஸில் எனக்கு தெரிஞ்சு குறையில்ல. ரோட் ப்ரெசன்ஸ் ரியலி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். லுக்ஸ் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு பல்சர் 125ல குறையில நல்ல ஒரு சூப்பரான லுக்கோடே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் இந்த ஹோண்டாவோட SP 125 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அதுவுமே திட்டத்தட்ட ஓரளவுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டியர் டோனில் வரக்கூடிய ஒரு பைக் தான். பட் பல்சர் அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்டியர் ஃபீல் கொடுக்கல. பட் இருந்தாலும் அந்த ஒரு மாடர்ன் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைனாக நம்ம ஹோண்டாவோட SP 125 இருக்குதுன்றதுல டவுட் இல்லை. டிசைன் செக்மெண்ட்டில் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் விருப்பன்றப்ப நீங்கள் பல்சர் ட்ரை பண்ணுறது நல்லது. பட் எனக்கு ரொம்பலாம் ஸ்போர்ட்டியாக தேவையில்ல. கொஞ்சம் பார்க்குறதுக்கு இப்போ இருக்கிற அந்த ஒரு மாடர்ன் ஃபீலுக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோண்டாவோட SP 125 மேபி உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் கம்பேரிசன் பார்ப்போம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் வந்துடுது. நம்ம ஹோண்டாவோட SP 125 பின்னாடி வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் டைப் வந்துடும். அதுக்கடுத்து நம்ம பஜாஜோட பல்சரில் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், பின்னாடி வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ட்வின் ஷாக் ஹவர்ஸ் வித் அந்த ஒரு நம்ம நைட்ரஜன் கேஸைடுன்னு ஒரு கேண்டீன் சொல்லுவாங்க, அதோட உங்களுக்கு சேர்த்து வரும். சஸ்பென்ஷன் விஷயத்தில் ரெண்டுமே ஓரளவுக்கு சேம் லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் தான் வருது. பட் சஸ்பென்ஷனில் எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு பல்சர் 125யோட சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆச்சு. நம்ம ஹோண்டாவோட SP 125ன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், நல்ல சஸ்பென்ஷன் தான். பட் கொஞ்சம் அந்த ஒரு ரூரல் சைடு யூஸ் பண்ணுறீங்கிறப்ப லைட்டாக ஸ்டிஃபாக ஃபீல் ஆகுது. பட் நம்ம பல்சரில் ஓரளவுக்கு அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்டை நல்லா மேனேஜ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்பை கொடுத்துருக்கான். அதனால் சஸ்பென்ஷன் பொறுத்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுறது பல்சர் 125. பட் SPயில் ரொம்ப மோசம் கிடையாது, கொஞ்சம் பெட்டராக பல்சர் இருக்குன்னு தான் சொல்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு சீட்டிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே சிங்கிள் சீட் இருக்குது. பட் நம்ம பல்சரில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனலாக உங்களுக்கு அதில் ஸ்ப்ளிட் சீட்டும் ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு பல்சரில் அதிகமாக இருக்குன்றப்ப சீட்டிங் விஷயத்தில் அவங்க கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாங்கன்றதுல டவுட்டே கிடையாதுப்பா. அது இல்லாமல் அந்த ஒரு சீட்டிங்கோட குஷனிங் குவாலிட்டிலையும் எனக்கு பல்சர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓரளவு ரைடிங் கம்ஃபர்ட்டில் என்னுடைய ஸ்கோர் வந்து பல்சருக்கு தான். பட் ஆனால் அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் டிசைன் மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு குவாலிட்டின்ற ஒரு விஷயத்துக்கு வரோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வச்சுங்களா, நம்ம பஜாஜோட பல்சர் 125 பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் பில்ட் குவாலிட்டி மாதிரி விஷயங்களில் நிச்சயமாகவே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்குது. ஆமாங்க, ஒரு சில இடத்துல அன்னிவனான கேப்ஸையும் பார்க்க முடியும். ஒரு சில பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் லைஃப் போக லூஸ் ஆகிடும். அந்த ஒரு விஷயம் வந்து பல்சரில் ஒரு ட்ராப் பேக் தான். பட் நம்ம ஹோண்டாவோட SP 125 அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லெவலில் ஹோண்டா காம்ப்ரமைஸே பண்ணலை. நல்லா ஒரு சூப்பர் ரிஜிடான ஒரு பில்ட் குவாலிட்டியும் சூப்பர் வெல் க்ளீனான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷோடையும் அந்த ஒரு வெஹிக்கிள் வருது. அதனால் குவாலிட்டி விஷயத்தில் என்னுடைய பாயிண்ட் எப்போதுமே ஹோண்டாவோட பைக்ஸுக்காக தான் இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட ப்ராக்டிகாலிட்டி விஷயங்கள் பார்ப்போம். ப்ராக்டிகாலிட்டினா ஒன்றும் பெருசாக விஷயம் கிடையாது. செயின் கார்டு இருக்கா, சாரி கார்டு இருக்கா, அது மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் பார்ப்போம். பட் ஆனால் அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செயின் கார்டெலாம் பார்த்தோம்னா வச்சுங்களேன், இப்போ நிறைய பைக்ஸில் செயின் கார்டே கொடுக்கறதில்ல. ஆனால் அந்த ஒரு கலர் அலாய் வீல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும், செயின் லூப் போட்டால் அந்த லூப் எல்லாம் வீல் அடிக்கிறது, அதுக்கடுத்து செயின் சீக்கிரம் மண்ணாகிறதுன்ற மாதிரி அவஸ்தை. இந்த ரெண்டு வண்டியிலுமே உங்களுக்கு செயின் கார்டு இருக்குது, சாரி கார்டு இருக்குது, கிக் ஸ்டார்ட்டுமே இருக்குன்றப்போ ப்ராக்டிகாலிட்டி விஷயத்துலையும் குறையில்ல. அதுக்கடுத்து எனக்கு வந்து பல்சரில் ஒரு பெனிஃபிட்டாக தெரிஞ்சதுன்னா வச்சுங்களேன், அதில் உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் கிடையாதுன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கிடையாதுன்னா பழைய மாடல் பற்றி பேசுகிறியான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு லேட்டஸ்ட் BS6 மாடலே இந்த வெஹிக்கிளில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கிடையாது. அது எப்படிப்பா BS6ல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இல்லாமல் இந்த வண்டி சர்வைவல் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா,
அதுக்கு காரணம் பஜாஜோட அந்த ஒரு ஸ்மார்ட் காப் டெக்னாலஜி. ஆமாம், அது என்ன ஸ்மார்ட் காப்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன ஒரு 125cc மோட்டார் சைக்கிள் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு எதுக்கு இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் நாங்கள் கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட் எங்கிட்ட இருக்கிற கார்பரேட்டரில் நாங்கள் ஒரு சில ஆல்டரேஷன் பண்ணுறது மூலமாக நாங்கள் அந்த ஒரு விஷயத்தை ஓவர் கம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பர்ஃபெக்டாகவும் ஒரு விஷயத்தை பண்ணி BS6 நாம்ஸையும் அவங்க அந்த ஒரு ஸ்மார்ட் காப் மூலமாகவே ஓவர் கம் பண்ணிட்டாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்ஸ்லாம் ஒரு சில விஷயங்கள் மேண்டரியாக மெயின்டைன் பண்ணுவோம். எப்பயுமே பெட்ரோல் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு 2 லிட்டர் கிட்ட உங்களுக்கு பெட்ரோல் இருந்துக்கிட்டே இருக்கணும்னுவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பேட்டரி ட்ரைன் ஆகிடுச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டி ரன்னிங்கில் அது மாதிரி ஒரு சில மேபி ஏதாவது ஃபியூல் இன்ஜெக்ஷனாலே கொஞ்சம் சிக்கல் அதிகம் தான் கார்பரேட்டரை பொறுத்தளவுக்கு. அது மாதிரி ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. பட் கார்பரேட்டரில் அந்த ஒரு சிக்கல் கிடையாது. நீங்கள் பெட்ரோல் ட்ரை ஆனாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பேட்டரியிலே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, வண்டி ஓடிக்கிட்டே தான். அந்த ஒரு விஷயம் எனக்கு ரியலி இதில் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த 2 வண்டியோட ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து அனுப்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம பஜாஜில் மேஜராக வரக்கூடிய எல்லா லைட்ஸுமே ஹாலஜன் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அந்த ஹெட் லேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஹாலஜன். அதுக்கடுத்து இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு அதுவுமே உங்களுக்கு ஹாலஜன். பின்னாடி வந்து ரியர் லைட் மட்டும்தான் உங்களுக்கு LED வருது. லைட் த்ரோ எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் LED இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்குது நிச்சயமாகவே. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட SP125ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் LED லைட் தாங்க. இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன். மற்றபடி அந்த ஒரு ஃப்ரண்ட் லைட் மெயின் ஹெட் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது LED. மற்றபடி அந்த இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரியர் லைட் ஹாலஜன் தான் நினைக்கிறேன். பட் ஃப்ரண்ட் லைட் நம்மளுக்கு LED கொடுத்துருக்காங்கல்ல, அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். லைட்டிங் த்ரோ ரியலி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது லைட்டிங் விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகிற ஒரு பைக்கு இந்த ஹோண்டாவோட SP125ல சொல்லலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம பஜாஜ் பல்சர்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்துடும். உங்களுக்கு RPM மீட்டருக்கு ஒரு அனலாக் யூனிட்டும், அதுக்கடுத்து ஒரு பக்கத்தில் ஒரு டிஜிட்டல் யூனிட்டும் கொடுத்துருப்பாங்க. அதில் சம் டீட்டெயில் ஸ்பீடோ மீட்ரு, அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த வண்டியோட ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, அதுக்கடுத்து ட்ரிப் மீட்ரு, அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவாக இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ரொம்ப ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைடு தான். பட் எனக்கு ஃபீச்சர்ஸ்லாம் இன்னும் பெருசாக நான் எப்பயும் யூஸ் பண்ண போகிறதில்ல. எனக்கு அந்த வண்டியோட ஸ்பீடு காமிச்சா போதும், ஒரு சில விஷயங்கள் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. இப்போ மோர் தென் எனஃபாக இருக்கும் பல்சர் 125. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹோண்டாவோட SP125ல ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்துடும். என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதுன்னே சொல்லலாம். இதில் உங்களுக்கு மோஸ்ட்லி டைமு, அடுத்து உங்களுக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் வரைக்கும் வந்துடும். பல்சரில் நம்மளுக்கு கியர் போர்ஷன் கிடையாது. பட்னா இதில் உங்களுக்கு கியர் போர்ஷன் உண்டுன்றதுனால இது ஒரு பெனிஃபிட்டாக தருது. பட் நம்ம SPயில் வந்து RPM மீட்ரு வராது. அது ஒரு லைட்டாக ஒரு ட்ராபேக் தான். பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கொஞ்சம் பெட்டராக தெரிகிற ஒரு பைக்கு ஹோண்டாவோட SP125. பட் உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் இருக்கும் இல்லையா, அதை கமெண்ட்லி பண்ணி வைங்க, பார்ப்போம். சரி, ஓகே, ஓரளவு ஃபீச்சர் செக்மெண்ட்டில் ஹோண்டா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்றதுல டவுட் இல்லை. அது இல்லாமல் விஷயத்துலையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டு தான் நம்ம ஹோண்டா. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட்டில் போகலாம். இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பஜாஜோட பல்சர் 125 பார்த்தோம். நம்ம பஜாஜோட பல்சர் 125ல நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.4cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்குங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 சிலிண்டர் தான் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினால லெவல் 0.64 bhp பவர்ஸையும் 10.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 100 வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. பட் ஒரு 110 அது மாதிரி ரேஞ்சு கிட்ட வரைக்கும் போக முடியுது. பர்ஃபார்மன்ஸில் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த ஒரு இனிஷியல் பிக்கப் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் மைலேஜ் பொறுத்தளவுக்கு 50 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப மேபி எடுக்கலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட SP125 இன்ஜின் ஸ்பெக் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன். இதில் உங்களுக்கு ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சுமே பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினில் என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம் வந்து இந்த வண்டியோட கிளச்சு. ஆமாம், செம்ம லைட்டாக இருக்கும், கீரும் அப்படியே செம்ம பட்டர் ஸ்மூத்தாக விழும். அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்ஜின் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் டியூரபிளான இன்ஜின். பல்சரை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹோண்டாவோட SP125 இந்த இன்ஜினால் 10.72 bhp பவர்ஸும் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு இதுவுமே 100 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ஒரு 109, 8 அதை மாதிரி ரேஞ்சில் போயிட்டு வண்டி லைட்டாக ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு பவர் மாதிரி விஷயங்கள்னு பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம பல்சர் தான் பெஸ்ட்டாக இருக்காங்க. பட் மைலேஜ்னு பார்க்கும்போது நம்ம ஹோண்டா 65 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. அதனால் மைலேஜ்
மைலேஜ் விஷயத்தில் டவுட்டே தேவையில்ல, நம்ம ஹோண்டாவோட SP125 பெட்டராக இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ், இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு, கிளச்சி வந்து நல்ல ஒரு லைட்டாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குதுன்றப்ப உங்களுக்கு ஹோண்டாவோட SP125 நிச்சயமாக ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பட் நம்ம பல்சர் பொறுத்தளவுக்கு பவர் தான் எனக்கு கொஞ்சம் மெயினாக ஒரு ரெக்கமெண்டடான ஒரு திங்காக இருக்குன்றப்ப நீங்கள் பல்சர் ஒன் சைடு போகலாம். பட் ஆனால் அதில் SPயை கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றது ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் செக்மெண்ட் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், நம்ம பல்சரில் ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி வந்து 100/90 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. டயர்ஸ் ரொம்ப பெருசு இல்லை, ஒரு மாடரேட்டான லெவலு. சரி, ஓகே. பிரேக்ஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன், 240 mm டிஸ்க் பிரேக்கும் இருக்குது, இல்லை 170 mm ட்ரம் பிரேக்கு, 130 mm ட்ரம் பிரேக் பேக்கில் உங்களுக்கு. பிரேக் வைஸ் பொறுத்தளவுக்கு ஓரளவு நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்க் எடுத்தாலும் சரி, ட்ரம் எடுத்தாலும் சரி, ரெண்டுத்துலேயும் நல்ல ஒரு பைட்டு ஃபீல் ஆகுது. CBS பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. பிரேக்கிங் ஒரு நார்மல், அதான் ஒரு 125cc எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் எக்ஸலன்ட். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுக்கலாம், நம்ம ஹோண்டாவோட SP125 பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி வந்து 100/80 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. டயர்ஸ் விஷயத்தில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, லைட்டாக மைல்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது டயர்ஸில் 2 பேரும் ஈக்குவலே வச்சுப்போம். பட் பிரேக்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ட்ரம் பிரேக் வேரியன்ட் போகிறீங்கன்றப்ப ஃப்ரண்ட்டில் வந்து 130 mm ட்ரம் தான், பின்னாடி 130 mm ட்ரம் தான். CBS பிரேக்கிங் சிஸ்டம் தான். அப்படின்னு பார்க்கும்போது பிரேக் விஷயத்தில் ட்ரம் பிரேக் வேரியன்ட்ன்றப்ப நம்ம பல்சர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காங்க. டிஸ்க் பிரேக் போகிறீங்கன்றப்ப இதுலேயும் ஃப்ரண்ட்டில் 240 mm டிஸ்க் பிரேக் வந்துடுதுன்றப்ப பிரேக்கிங்கில் ஓரளவு பார்க்கும்போது 2 பேரும் ஈக்குவல் தான். பட் ட்ரம் பிரேக்ஸ்ன்னு பார்க்கும்போது பல்சர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. கடைசியாக நம்ம வண்டியோட ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சோம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், நம்ம பஜாஜோட பல்சர் 125 பேஸ் மாடல் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு 1 lakhலேருந்து ஸ்டார்டிங். டாப் வேரியன்ட் அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் லோட் பண்ணி உங்களுக்கு 1,14,000 முடிச்சிடலாம். பட் நம்ம ஹோண்டாவோட SP125 பேஸ் மாடல் ஆண்ட்ராய்டு 1,10,000 ஸ்டார்டிங். டாப் வேரியன்ட் 1,16,000 வரைக்கும் வருது. ப்ரைஸிங் விஷயத்தில் என்ன கேட்டிங்கன்னா பல்சர் நிச்சயமாக நல்ல ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவே இருக்காங்க. ஏன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அதோட டாப் மாடல் அந்த ஸ்ப்ளிட் சீட்டு, கார்பன் எடிஷன், அது மாதிரி ஒரு சில ஏகப்பட்ட டிசைன் விஷயங்களை நல்லா ஃபேன்சியாக கெயின் பண்ணிக்கிட்டு ஒரு வர மாடலே 1,14,000 முடிச்சிடலாம். பட் நீங்கள் ஹோண்டா SP125 டாப்பு போகணுன்றப்போ 1,16,000 திருத்திட்டு ஒரு 2,000 கிட்ட எக்ஸ்ட்ரா ஆயிடுது. இல்லாமல் பேஸ் மாடல் பொறுத்தளவுக்கு நம்ம பல்சரில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1 lakh முடிச்சிடலாம் பேஸ் மாடல். பட் நீங்கள் ஹோண்டாவில் பேஸ் மாடல் எடுக்கனாலே உங்களுக்கு 1,10,000 கிட்ட வரைக்கும் தேவைப்படுதுன்றப்ப நிச்சயமாக ப்ரைஸிங் விஷயத்தில் நம்ம பல்சர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்காங்க. பட் SP தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அதுக்கு ஒர்த்தான ஒரு சில விஷயங்கள் அந்த வண்டி கெயின் பண்ணிட்டு வருதுன்றதுல டவுட்டே கிடையாது. சரி, ஓகே. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசன் நம்ம எங்கேயும் முடிச்சுப்போம். இந்த 2 பைக்கில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.